إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال الله تعالى في محكم التنزيل: إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. அளவற்றல்லாரும் அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் செய்தேன். ஸலவாத்தும் ஸலாமும் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் தபிதாபீன்கள் அஇம்மாக்கள் முஹத்திஸீன்கள் மற்றும் எங்கள் அனைவரும் மீது நிலவற்றுமாக. இணைத்துக்குரிய பெரியோர்களே, வாலிபர்களே மற்றும் இணைத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்கள், குத்ரா முஸ்லிம்களுக்கு பிறகு உங்கள் முன்னால் ஒரு வசனத்தை கூறி காண்பித்தேன். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் முஃமின்களாக இருக்கக்கூடிய நமக்கு சில உபதேசங்களையும் சில கட்டளையும் அல்லாஹ் தஆலா நிர்வகித்திருக்கின்றார். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறும் பொழுது, இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல், நிச்சயமாக இறைவன் அல்லாஹ் உங்களுக்கு நீதத்தை நிலைநாட்டுவதற்காக கட்டளையிட்டிருக்கின்றான். இஹ்சான், மக்களுடன் நீங்கள் நல்ல முறையாக நடந்து கொள்வதற்காகவும் அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டிருக்கின்றான். வஈதாஇ ذில் குர்பா வயன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், அதே போல உறவினர்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள், தானதரம் செய்யுங்கள். அதே போன்று பாவமான மானக்கேடான அருவருக்கத்தக்கக்கூடிய செயல்களிலிருந்தும் உங்களை அல்லாஹ் தடுக்கின்றான். லஅல்லகும் ததக்கரூன், இதை கொண்டு நீங்கள் உபதேசம் பெறுவீர்களை பொருட்டு. இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கக்கூடிய கட்டளை என்று பார்த்தால், முதல் விஷயம் நீதத்தை நிலைநாட்டுவது. நம் அனைவரும் நம்முடைய தலைப்பை அறிந்திருப்போம். ஒரு முஸ்லிமின் இருப்பு, அவன் இருப்பது தன்னுடைய மொஹல்லாவில் இருக்கட்டும், தன்னுடைய ஊரில் இருக்கட்டும், தன்னுடைய நாட்டில் இருக்கட்டும், ஏன் இந்த உலகத்திலே இருக்கட்டும், அவனுடைய இருப்பு, அவனுடைய இந்த உலகத்தில் ஹயாத்தாக உயிரோடு இருப்பது மனித குலத்திற்கு ஒரு அருள் என்ற தலைப்பை நாம் அறிந்திருப்போம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் ஒருவருடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவராக தான் ஆக்கியிருக்கின்றார். என் தேவையை உங்களை கொண்டு நான் பூர்த்தி செய்யக்கூடிய, உங்களுடைய தேவைகளை என்னை கொண்டு பூர்த்தி செய்யக்கூடிய நிலையில அல்லாஹ் தஆலா ஒருவருக்கு ஒரு உதவி செய்யக்கூடியவராகவே இந்த உலகத்துடைய கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றார். யாரும் நான் தனிமையில் வாழ்ந்து விடுவேன் என்று அவன் நினைத்து பார்க்க முடியாது. எனக்கு உணவு என்று தேவை என்றால் விவசாயிகளாக இருக்கக்கூடியவர்களுடைய உதவி இருந்தாலும் எனக்கு உணவு சேரும். பணம் இருப்பதினாலோ செல்வம் இருப்பதினாலோ நான் அதை பெற்றுவிட முடியாது. அதே போல உடல் ஆரோக்கியம் எனக்கு தேவை என்றால் மருத்துவத்தையும் நான் அணுகினால்தான் எனக்கு தேவை, எனக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். இப்படி என்று அல்லாஹ் தஆலா என்னுடைய தேவைகளை உங்கள் மூலமாகவும் உங்களுடைய தேவைகளை என் மூலமாக இப்படி ஒட்டுமொத்த மனிதர்கள் ஒருவருக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய விஷயத்தில் ஏற்படுத்தியிருக்கின்றார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில், இந்த மாதிரி ஒரு அமைப்பில் அல்லாஹ் தஆலா நம் மீது சிலருடைய கடமைகளையும் சிலருடைய பொறுப்பை நிறைவேற்றக்கூடியதாகவும் அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கின்றார். அப்ப அந்த நேரத்தில் நிறைவேற்றும் பொழுது நீங்கள் நீதமாக அந்த விஷயத்தை செய்யுங்கள். அல் அத்ல் என்று சொல்லும் பொழுது இன்சாஃப் என்று கூறுகின்றோம்.
அதல் நீதத்தை நான் நிலைநாட்டுவது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அல்லாஹுடைய வார்த்தை அகராதியில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை, ஒரு பொருளை அதற்கு தகுந்த இடத்தில், அதனுடைய தகுந்த இடத்திலோ அதற்கு தகுந்த மரியாதை கொடுக்கப்பட்ட விஷயத்தை அதை பயன்படுத்துவதும் அந்த இடத்தில் வைப்பது. அப்போ இங்கு நீதத்தை நிலைநாட்டுவது என்று சொல்லப்படும் பொழுது இந்த வசனத்தில் நம் மீது கடமையாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை, என் மீது உங்களுடைய உரிமைகள் இருக்கின்றது, அதை நான் நிறைவேற்றுவதில் நான் அதை நீதமாக நான் நடந்து கொள்ள வேண்டும். என்னுடைய உரிமை உங்களிடம் இருக்கின்றது, அதை நிறைவேற்றக்கூடிய விஷயத்திலும் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். அந்த கடமையை நிறைவேற்றும் பொழுது முழுமையாக நீங்கள் நிறைவேற்றுங்க. அப்போ கடமையான விஷயங்களை நமக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அவர் வகுத்திருக்கின்றார் என்றால் ஒருவருக்கு மத்தியில் அதை நாம் நீதமாக, முழுமையாக, நியாயமாக அதை நிறைவேற்றுவது நமக்கு கட்டளையிட்டு விட்டு என்று அல்லாஹ் தஆலா இரண்டாவது கட்டளையிடுகின்றார். அது மட்டுமல்ல, மனிதன் தன்னுடைய மக்களுடன் வாழும் பொழுது, தன்னுடைய இந்த மனித குலத்தில் வாழும் பொழுது அவன் மூலமாக அவன் மக்களுக்கு நலனை நாடக்கூடியவனாக இருக்க வேண்டும், எஹ்சான் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும், உபகாரம் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். தன்னுடைய கடமைக்கு அப்பாற்பட்டு அவன் மக்களுடன் அணுகும் பொழுது, நடைமுறையில் படுத்தும் பொழுதும் அவன் எஹ்சான் உபகாரம் செய்யக்கூடியவனாகவும் தன்னால மற்றவர்களுக்கு பயனுள்ளவனாகவும் அவன் வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான். அப்படின்ற வசனத்தில் நமக்கு இந்த விஷயத்தை தெரிய அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான். அதே போல அந்த எஹ்சான் மற்றும் உபகாரம் செய்யக்கூடிய விஷயத்தில் ஏழை எளிய உறவினர்களுடைய விஷயத்திலும் நீங்கள் அவர்களுக்கு கொடுத்து வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளையிடுகிறார். இப்படி ஒரு முஸ்லிம் சமுதாயத்தில் முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு உபதேசமோ அல்லது நினைவூட்டல் அல்லது ஒரு கட்டளை என்னவென்றால், இந்த உலகத்தில் நீ வாழ்கின்றாய் என்றால், முஸ்லிமாக வாழும் பொழுது உன்னால் உன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் பலனடைய வேண்டும், உன்னால் சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு நீ பிரோஜனமாக இருக்க வேண்டும். இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், நீ அங்கு அந்த மொஹல்லாவிலோ அந்த ஊரிலோ அந்த நாட்டில் இருப்பதனால் என்ன, அது அந்த அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நீ ஒரு அருளாக, ஒரு நியமத்தாக இருக்க வேண்டும். உன்னை ஒரு விஷயத்தில் அவர்களுக்கு ஒரு தேவை என்று இருந்தால் உன்னுடைய நினைப்பு வர வேண்டும். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உன்னை அங்கு காணாவிட்டால் அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நாம் இழந்து விட்டோமே, இந்த விஷயம் இன்னார் இல்லையே என்ற அந்த துடிப்பு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையாக நீ வாழ் என்று நமக்கு இந்த உலகத்துல கட்டளையிடுகிறார். நாம் இருக்கக்கூடிய நம்முடைய இருப்பு இந்த உலகத்தில் முஃமின் என்பவன், முஸ்லிம் என்பவன் சுயநலவாதியாக இருக்க மாட்டான், செல்பிஷாக இருக்க மாட்டான். அவன் இருக்கக்கூடிய விஷயம் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் இருக்கட்டும், அவன் மற்றவர்களுக்கு நலன் நாடக்கூடியவனாக தான் இருப்பானே தவிர சுயநலவாதியாக இருக்க மாட்டான். அப்போ நம்முடைய மார்க்கம், நாம் அல்லாஹ் தஆலா மீது ஈமான் கொண்டதன் பிறகு நமக்கு கட்டிடக்கூடிய விஷயம் பார்த்தால், மக்களுடன் நாம எவ்வளவு நல்ல முறையாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால், மக்கள் உங்களை ஒரு இடத்தில் காணாவிட்டால் அல்லது அவர்கள் உங்களை பார்க்காவிட்டால் அவர் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை இழந்தது போல உணர வேண்டும். அதால்தான் உலமாக்கள் ஒரு மாணவர்களையோ அல்லது மக்களுக்கு துஆ செய்யும் பொழுது மிக அருமையான துஆக்கள் கூறுவார்கள். என்ன துஆக்கள்? ஜஅலல்லாஹு முபாரக்கன் ஐனமா குன்த். அல்லாஹ் உன்னை எங்கிருந்தாலும் ஒரு அருள் வளம் பெற்றவனாகவே ஆக்குவாயாக, நீ பர்க்கத்துடையவனாகவே அல்லாஹ் ஆக்குவாயாக. என்ன அர்த்தம் பர்க்கத்து? நமக்கு பர்க்கத் என்று வந்தாலே இந்த செல்வத்தை பற்றிதான் சிந்தனை வருகின்றது. பர்க்கத் என்று சொல்லும் பொழுது அது பொருள் கிடையாது, நினைத்துக்கூடிய எல்லாம் கிடையாது, அது அருள், அல்லாஹ்வுடைய ஃபضல். அப்போ நீ எங்கு இருந்தாலும் மக்களுக்கு நீ ஒரு அருளாக இருப்பதற்காக முயற்சி செய்ய அல்லாஹ் கட்டளையிடுகின்றார். இந்த விஷயத்துல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது என்பதற்குள்ளே இருக்கக்கூடிய உன்னதமான ஒரு விஷயம் பார்த்தால், அல்லாஹ் தஆலா மீது ஈமான் கொள்வதும் தௌஹீதில் நிலையாக இருப்பதும் இதைவிட ஒரு சிறந்த அமல் என்பது கிடையாது. அதே போல அல்லாஹ் தஆலாவுடைய கடமைகளை நாம் நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் நாம் நோன்பாளிகளாக இருக்கலாம், தொழுகையாளியாக இருக்கலாம், முறையாக ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் ஹஜ் மற்றும் உம்ரா செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். இது மட்டுமே என்ன நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சொல்லப்படவில்லை. மாறாக இதனுடைய பிரதிபலனாக இருக்கக்கூடிய விஷயம் நம்முடைய பண்புகளிலும் நம்முடைய
பரிவர்த்தனை நாம அணுகக்கூடிய முறையில் நம்ம அந்த எஃபெக்ட்ஸ் இருக்க வேண்டும். என்னுடைய அஹ்லாக் மூலமாக என்னுடைய இபாதத்தை, என்னுடைய வணக்க வழிபாட்டை முழுமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையாக இருக்க வேண்டும். என்னுடைய தொழுகையில் இருக்கும் பொழுது அந்த தொழுகை என்னை மானக்கேடான செயலிலிருந்தும் அருவருக்கத்தக்க செயலிலிருந்தும் என்னை பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட தொழுகையாக இருக்க வேண்டும். ஆக நம்முடைய இபாதத்துகள் வெறும் என்ன அது இபாதத்தாக இல்லாமல் நம்முடைய அது பண்புகளிலும் நம்முடைய ஒழுக்கங்களிலும் நம்முடைய நற்குணத்திலும் அது பிரதிபலிக்க வேண்டும். மக்களிடம் அந்த விஷயங்கள் உணர வேண்டும். இவர் தொழுகையாளியா இருக்கிறார்னா இவரால் இவ்வளவு பலன்கள் இருக்கின்றது, இவர் மார்க்கப்பட்டுள்ளவரால் இருக்கின்றாரா, இந்த மார்க்கம் அவருடைய நற்குணத்தை நமக்கு தெரியப்படுத்துகின்றது என்று உணர்த்தும் அளவுக்கு அது முஸ்லிமாக இருக்கட்டும், முஸ்லிம் அல்லாதவராக இருக்கட்டும், இவரை பார்த்து இஸ்லாத்துடைய அறிமுகம் அவருக்கு தெரிய வரும். இந்த ஒழுக்கங்களை, நல்ல ஒழுக்கங்களை பார்த்து ஆஹா இவர் பின்பற்றக்கூடிய அந்த நபி, அந்த மாமனிதர் எவ்வளவு சிறந்த ஒரு பண்புடையவராக இருந்திருப்பார் என்ற ஒரு அறிமுகத்தை அவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவதுதான் இங்கு மார்க் நமக்கு வலியுறுத்திருக்கின்றது. ஆக நம்முடைய நாம் எங்கு இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில நாம் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு தேவை உள்ளவராக இருக்க வேண்டும், தேவையுடையவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய தேடுதல் அவருக்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக வாழ்வதற்கு நமக்கு மார்க்கம் ஆங்காங்கே நமக்கு வலியுறுத்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அமல்களில் சிறந்த அமல் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றாக குறிப்பிட்டு வர்றாங்க. இது முடியாது, இது முடியாது, இது முடியாது என்று இப்படியே குறைத்து கொண்டே அந்த சஹாபி வருகின்றார். கடைசியில் அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த சொன்ன விஷயம்லாம் என்னால செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை நான் தள்ளப்பட்டேன் என்றால் நான் என்ன செய்வது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தஹூஃபு ஷர்ரக நின்னாஸ். உன்னால நன்மையான காரியங்கள் செய்ய முடியாதா? அவ்வளவு பலவீனமான நிலை இருக்கின்றதா? அல்லது உன்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சிரமத்தை நீ உணர்கின்றாயா? சரி, உன்னால் மக்களுக்கு எந்த ஒரு தீங்கும் அளிக்காத அளவுக்கு நீ வாழ்ந்து கொள். உன்னுடைய நாவாலும் சரி, உன்னுடைய கரத்தாலும் சரி, மக்களுக்கு நீ எந்த ஒரு சிரமத்தையும் ஏற்படுத்தாத நிலையில் வாழ வேண்டும் என்றால் அது வாழ்ந்து கொள். ஒரு விஷயம், நாம் நன்மையை செய்வது என்பது மக்களுக்கு உதவுவதோ அல்லது மக்களுக்கு ஏதாவது ஒரு பொருளாதாரத்தை உதவி செய்வது மட்டும் கிடையாது. நம்முடைய நாவாலும் நம்முடைய கரத்தாலும் நம்முடைய செயல் சொல்லாலும் மற்றவர்கள் புண்படும் அளவுக்கு நாம அந்த விஷயத்தில் இருந்து நம்மை தவிர்த்துக் கொண்டு வாழ்கின்றோமே, நம்மளால் மற்றவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வராத அளவுக்கு வாழ்வதும் என்ன, இதுவும் ஒரு நன்மையான ஒரு செயலாக இருக்கின்றது. ஆக இந்த ஒரு விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது நினைக்கக்கூடிய மார்க்கத்தில் நமக்கு நம்முடைய சமுதாயத்தை ஒரு சிறந்த சமுதாயமாகவோ அல்லது அந்த சமுதாயத்தில் வாழும் பொழுது நாம் சிறந்தவர்களாக ஆவதற்காகவும் சில வழிமுறைகளை நமக்கு மார்க்கம் தெரியப்படுத்தியிருக்கின்றது. எண்ணற்ற உதவிகள், எண்ணற்ற ஒரு காரியங்கள், வழிமுறைகள் இருந்தாலும் இந்த தருணத்துல சுருக்கமான 4 விஷயங்களை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். இந்த விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்மை கொண்டு வர வேண்டும், நம்மை இதில் ஈடுபடுத்திக் கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். எத்தனையோ வழிமுறைகள் இருக்கின்றது மக்களுக்கு உதவி செய்வது. ஆனால் உதவி என்று நமக்கு பேரு சொல்லப்பட்டாலே அல்லது இந்த வார்த்தை சொல்லப்பட்டாலே நம்முடைய சிந்தனைக்கு வருவது என்பது பார்த்தால் அது பொருளாதார உதவிதான். உதவி செய்யுங்க என்று ஒருவர் கேட்டார் என்றால் நமக்கு சிந்தனையில் வருவது என்பது பண உதவி, அவருக்கு ஏதாவது பொருளாதார உதவி, பைனான்சியல் சப்போர்ட் செய்வதுதான் ஒரு உதவி என்று நாம் நினைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் மார்க்கத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த பைனான்சியல் சப்போர்ட்டை தவிர, பொருளாதார உதவியை தவிர எண்ணற்ற வழிமுறைகள் அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த மார்க்கத்தில் அமைத்திருக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எண்ணற்ற வழிமுறையை காண்பித்திருக்கின்றார்கள். அதில் 4 விஷயங்களை இந்த தருணத்தில் நாம் அறிந்து கொள்ளலாம். முதல் விஷயம், நம்முடைய விஷயத்தில் நாம் பார்க்கும் பொழுது மக்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய விஷயத்தில் நாம் முதல் விஷயம், நம்மால் மக்களுக்கு அவர்களுடைய மார்க்க விஷயத்தில் ஏதாவது ஒரு கற்றுத்தரக்கூடிய, அவர்களுடைய மார்க்க பற்றுள்ளவராக ஆக்குவதற்காக உதவி செய்யக்கூடிய விஷயத்தில் நாம முதலில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். மார்க்க கல்வி கற்றுக் கொடுப்பதும், மார்க்கத்துடைய விஷயங்களை அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதும், அவர்களுடைய நற்குணங்களை சீர்படுத்துவதும், அவர்களுடைய தௌஹீதுடைய விஷயங்களை சீராக்குவதும், இந்த விஷயத்தில் நாம நம்முடைய பங்களிப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் தௌஹீதை விட சிறந்த ஒரு பொக்கிஷம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது.
நம்முடைய உயிரை விட, நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை விட ஈமான் என்ற அந்த பாக்கியம் என்பது மிக உன்னதமான பாக்கியம். மனிதன் எல்லாத்தையும் அடைந்து ஈமானை அவன் அடையவில்லை என்றால், அந்த நியமத்தை அவன் பெற்றுக் கொள்ளவில்லை என்றால், இந்த உலகத்தில் அனைத்தையும் அடைந்தும் அவன் நஷ்டவாரியாக தான் கருதப்படுவான். அதுவே ஈமானுடைய வாக்கியம் கொடுக்கப்பட்டு வேறு எந்த ஒரு நியமத்தும் அவனுக்கு கொடுக்கப்படாவிட்டாலும் அந்த மனிதன் அதை கடைசி வரை அதை பேணி காத்துக் கொண்டு அவன் வாழ்ந்தான் என்றால் அவன் வெற்றியாளர்களாக கருதும். முதல் விஷயம், ஒரு மனிதனுடைய மார்க்கத்தை சீர்படுத்துவதற்காக நம்மால் உதவி செய்ய முடியும் என்றால் அந்த பணியில் நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். மனிதன் தௌஹீதை புரியவில்லையா, அவருக்கு தௌஹீத் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டும். இணை வைத்தல் விழுந்து கொண்டிருக்கின்றாரா அல்லது மற்ற கபர் வழிபாடில் விழுந்து கொண்டிருக்கின்றாரா, அவருக்கு அவருடைய மார்க்கத்தை சீர்படுத்தக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்த வேண்டும். தொழுகையில் முன்பின் செய்யக்கூடியவராக இருக்கின்றாரா, அவருக்கு நல்ல விதமாக தொழுகையுடைய விஷயத்தை சீர்படுத்த வேண்டும். ஜகாத்து, நோன்பு மற்ற பரிவர்த்தனை, டிரான்சாக்ஷன் என்று சொல்லக்கூடிய கொடுக்கல் வாங்கல், அவர்களுடைய வீட்டுடைய விஷயங்கள், மார்க்க ரீதியான எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், அது அவர்களுக்கு நன்மை நாடக்கூடிய விஷயத்தை நாம செய்வதற்கு நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இது முதல் விஷயம். என்னால மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யக்கூடிய விஷயத்தில் முதல் தரமாக இருப்பது அவருடைய மார்க்கத்தை நான் சீர்படுத்துவதற்காக என்ன உதவி அவருக்கு செய்ய முடியும் என்று நாம முயற்சிக்க வேண்டும். என்றால் மார்க்கத்தை விட சிறந்த பொக்கிஷமோ சிறந்த ஒரு அருட்கொடை என்பது வேறு எதுவும் கிடையாது. அந்த அருட்கொடையோ அல்லது அந்த விஷயத்தை மனிதன் சீராக அவன் புரிந்து கொள்வதற்காக எங்களால் ஒரு உதவி முடியும் என்றால் அதில் செய்வதில் நாம் முன் வர வேண்டும். அல்லாஹ் கல்வியை கொடுத்திருக்கின்றானா, கல்வி மூலமாக அல்லாஹ் தஆலா பொருளாதாரம் கொடுத்திருக்கின்றன. இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய விஷயத்தில் எந்தெந்த வழிகள் இருக்கின்றதோ அதை பயன்படுத்தக்கூடிய விஷயத்தில் நாம அல்லாஹ் தஆலா எனக்கு சில ஆலோசனைகள், சில எக்ஸ்பீரியன்ஸ் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றன. இந்த மார்க்க விஷயத்தில் அவர்களுக்கு நான் எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியும் என்ற சிந்தனை ஏற்படுத்தி நான் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாகவே நாம் இருக்க வேண்டும். இது முதல் விஷயம். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸில் நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லும் பொழுது, மக்களில் சிறந்தவர்கள் என்று பார்த்தாலே யார் நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்றார்கள். குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், நீங்கள் சிறந்த சமுதாயம், மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள். உங்களுடைய செலக்ஷனை நீங்கள் முஸ்லிமாக இருக்கக்கூடிய இந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டது என்றால் இது எதற்காக? மக்களுக்காக உங்களுக்கு இந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டது. அந்த பணி எந்த பணி? தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ து'மினூன பில்லாஹ், சத்தியத்தின் பக்கம் மக்களை அழைப்பதும் அசத்தியத்திலிருந்து தடுப்பதும் அல்லாஹ் தஆலாவுடைய மீது ஈமான் கொண்ட நிலையில் இவர்கள் தான் சிறந்த சமுதாயம். அப்ப முதல் விஷயம், நாம மக்களுக்கு என்னால் மார்க்க ரீதியான உதவிகள் என்னால் என்ன செய்ய முடியும், அவருடைய மார்க்கத்தை சீர்படுத்துவதற்காக என்னால் என்ன கான்ட்ரிபியூஷன் செய்ய முடியுமோ அதை செய்வதற்காக முயற்சி செய்யும். இரண்டாவது பார்க்கும் பொழுது நினைத்துக்குரிய அடியார்களே, உலக ரீதியான உதவி என்று இருந்தால் உலக ரீதியான ஒரு ஏதாவது அவர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பும் ஒரு உறுதுணையும் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் முடியும் என்றால் அதை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான். அந்த பொருளாதாரத்தை மற்றவருடைய உலகத்துடைய விஷயத்தை சீர்படுத்துவதற்காக, அவர் ஹலாலான ரிஸ்கை தேடிக் கொள்வதற்காக, அவருடைய கடலிலிருந்து அவர்கள் மீட்டெடுப்பதற்காக, அவருடைய மற்ற உலகத்துடைய நலனை நாடக்கூடிய விஷயத்துல நாம் உதவி செய்வதற்காக நாம் முயற்சி செய்வோம். அல்லாஹ் நமக்கு ஆலோசனை, நமக்கு சில படிப்பு கல்வி கொடுத்திருக்கின்றார். அதன் மூலமாக என்ன ஆலோசனை செய்தவர்களுக்கு உலகத்துடைய விஷயத்தில் என்ன உதவி செய்ய முடியுமோ, அவருடைய உலகத்துடைய விஷயத்தில் என்ன சீரமைக்கக்கூடிய விஷயங்கள் செய்ய முடியுமோ அதை நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் எதுவரை அடியான் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பானோ அல்லாஹ் தஆலா அவருக்கு உதவி செய்யக்கூடியுள்ளார். அப்படி அல்லாஹ் ஃபீ அவுனில் அப்தி மா கான அல் அப்து ஃபீ அவுனி அஹி, அல்லாஹ் தஆலா அடியானுடைய அல்லாஹ் தஆலா அந்த அடியானுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறான் எதுவரை அந்த அடியான் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்கின்றான். எங்களால் முடிந்த அளவுக்கு நாம என்ன உதவி செய்ய முடியுமோ நாம் முயற்சி செய்யும். என்னத்துக்குரிய அடியான் நான் முன்கூட்டி கூறியது போல உதவி என்றால் வெறும் பொருளாதாரம் மட்டும் கிடையாது. சிலருக்கு நல்ல வார்த்தை பேசுவதும், சிலருக்கு உபதேசம் செய்வதும், சிலருடைய பிரச்சனை கவலைகளை கேட்பதும் என்ன அவர்களுக்கு செய்யக்கூடிய பெரிய உபகாரம். பெரிய உபகாரம். ஒரு மனிதன் மன உளைச்சலில் இருக்கின்றான், டிப்ரெஷன்ல இருக்கிறான்,
அவனுடைய அந்த கவலையை எங்கு போய் சொல்வது என்று தவித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த நேரத்தில் அவனுக்கு சில நேரம் கொடுத்து அவனுடைய வார்த்தையில் கேட்பது சுப்ஹானல்லாஹ், அவருக்கு பொருளாதார உதவி செய்வதை விட அவர்களுக்கு பெரிய உதவி அவருடைய கஷ்டத்தை கேட்டு அந்த கஷ்டத்துடைய விஷயத்தில் அவருக்கு ஏதாவது ஒரு தீர்ப்போ, நம்மால் முடிந்த ஆலோசனையோ, துஆவோ, இந்த அனைத்தும் என்ன சுப்ஹானல்லாஹ், இது ஒரு உதவியாக இருக்கு. இந்த விஷயத்தில் நாம் முயற்சி செய்யும். மூன்றாவது பார்க்கும் பொழுது நாம் செய்யக்கூடிய விஷயத்தில் நம்மால் ஒருவருடைய மனிதன் மார்க்கத்தில் தவறாக இருக்கின்றார், மார்க்க விஷயத்தில் அவர் பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறார், இணை வைத்தல் விழுந்து கொண்டிருக்கின்றார், விதத்தான விஷயங்கள் விழுந்து கொண்டிருக்கின்றார், பாவத்தில் அவர்களுடைய ஈடுபாடு இருக்கின்றால் அவரை தடுப்பதற்காக முயற்சி செய்யும். அவரை அந்த விஷயத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக நம்மால் எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ செய்ய வேண்டும். அந்த விஷயத்தில் சுப்ஹானல்லாஹ், நம்மால் எவ்வளவு முடியுமோ அவருக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, நம்முடைய சகோதரனை, நம்முடைய கூட பிறந்ததோ அல்லது நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரனை அல்லது நாம பரிவர்த்தனை செய்யக்கூடிய மக்கள் அவர்கள் நரகத்தில் எரிவதை நாம் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக அந்த விஷயத்தை ஒரு சகோதரன் விரும்ப மாட்டார். அப்போ மார்க்க ரீதியில் அவர் தவறிலும் அல்லது பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கு நினைவூட்டு செய்வதும், அவருக்கு அல்லாஹ் தஆலா பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும், மறுமையுடைய நரக தண்டனை பற்றி அவர் நினைவுபடுத்துவதும், அதே போல அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்தை அவர்களுக்கு எவ்வளவு இருக்கின்றது என்ற விஷயத்தை உணர்த்தி, இப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனுக்கு நீ மாறு செய்கின்றாய் என்று அவர்களுக்கு ஒரு சிறிய ஒரு நினைவூட்டை ஏற்படுத்துவதும் என்ன, இதுவும் என்ன மக்களுக்கு ஹைராக இருக்கும். இந்த விஷயத்திலும் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வது நாம் முயற்சி செய்ய வேண்டும். நம்மால் முடியும் பொழுது எவ்வளவு முடியுமோ அவர்களுக்கு நாம நம்முடைய தரப்பில் இருந்து முயற்சி செய்வதற்காக, நம்முடைய தரப்பில் உதவி செய்வதற்காக நாம முயற்சிக்க வேண்டும். இது மூன்றாவது விஷயமாக இருக்கின்றது. இதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் பார்க்கும் பொழுது சிறந்த அமல்களில் ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இத்காலு சுரூரி ஃபீ கல்பி முஸ்லிம். ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அந்த ஹதீஸை ஹசன் என்று கூறியிருக்கின்றார்கள். ஒரு அமல்களில் சிறந்த அமல்களில் ஒன்று ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துவது. உங்களால், ஒரு வார்த்தையினால், ஒரு உதவியினால் ஒரு மனிதர், ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் சில மறுமலர்ச்சியும் என்ற விஷயங்கள் வரும் பொழுது கண்டிப்பாக அது சிறந்த ஒரு அமலாக. நான்காவது விஷயம் கடைசியாக பார்ப்பது, உலக ரீதியான விஷயத்தில் ஒருவர் பாதிப்பு இருக்கிறார், கஷ்டத்தில் இருக்கின்றார் என்றால், சிரமத்தில் இருக்கின்றார் என்றால் அவரால் முடிந்த அளவுக்கு நாம் அவருக்காக உதவி செய்வதற்காக செய்யும். நம்முடைய விஷயத்துல என்ன இருக்கு, கடன்பட்டவரா இருக்கார், கடனாளியா இருக்கிறார்னா ஒரு 10 லட்சம் 15 லட்சம் அதெல்லாம் எங்க கொடுப்போம் என்று நம்ம நினைத்துக் கொண்டு அந்த விஷயத்துல எந்த ஒரு முன்னெடுப்பும் செய்வது கிடையாது. அவர்களை விட்டு மற்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, 5000த்திற்கும் 10,000த்திற்கும் வட்டியில விடக்கூடியவர்களா இருக்கிறாங்க. தன்னுடைய தன்மானத்தை இழந்து அவர்களுடைய நிலை இப்படி இருந்து கொண்டு அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் உதவி செய்வதும், நம்முடைய சக்திக்கு ஏற்ப போல ஒரு கடனாளி எங்கிருந்து மீட்டெடுப்பதோ, அவர்களுக்கு ஒரு உதவி செய்வதோ என்று இருக்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிக சிறந்த ஒரு கூலியை பெறக்கூடியவனாக இருக்கும். நாம கடனாளி என்றால் லட்சக்கணக்கான கடனாளி இருக்கக்கூடியவனுக்கு உதவி செய்வதுதான் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனா சர்வசாதாரண நம்முடைய பாமர மக்கள் எத்தனையோ வீடுகள்ல பார்க்கின்றோம், பெண்கள் அவங்களுடைய இயல்பான வாழ்க்கை பாதிக்கப்பட்ட நிலையில உதவி செய்யக்கூடிய யாரும் இல்லாத காரணத்தினால் வட்டியில போய் விடுகிறார். அவர்களுக்கு ஒரு உதவி, அந்த சிறிய தொகை தான், அதை முயற்சிக்கும் பொழுது எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா இந்த சிறு தொகைக்காக மனிதன் என்ன செய்கின்றான், 10 பேர்கிட்ட போறான். 10 பேர்கிட்ட போய் அவருடைய இந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு நம்முடைய சமுதாயம் ஆக்கப்பட்டார். ஒரே மனிதன் மூலமாக அவருடைய சமுதாயம் 10 பேருடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கு அந்த சமுதாயத்தை நாம மீட்டெடுக்கிறோம். அப்படிப்பட்டவர்களாக நம்ம ஆக வேண்டும். ஆக நம்மால் முடிந்த அளவுக்கு நாம எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ, என்னால மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு நாம் அந்த உதவி செய்ய முடியும் என்று இருக்குமோ அந்த விஷயத்தை நாம் செய்வோம். அதே போல இதுவும் ஒரு அவல நிலையாக இருக்கின்றது. நம்முடைய சமுதாயத்துல உபகாரம் என்று செய்யக்கூடிய பொழுது மக்களுடைய நிலை என்ன இருக்கு, அல்லாஹ் பொருளாதார உதவி கொடுத்திருக்கிறான் அல்லது மற்ற ஒரு இன்ஃபுளுன்ஸ் வந்து கொடுத்திருக்கிறான். உபகாரம் எஹ்சான் செய்து விட்டு, அவங்க மேல ஃபேவர் செய்து விட்டு அந்த ஃபேவரை குத்தி காண்பிப்பதும் சொல்லி காண்பிப்பதற்குரிய ஒரு அவல நிலை நம்முடைய சமுதாயத்தில் இருக்கு.
உபகாரம் செய்துவிட்டு இஹ்சானை ஒரு உதவி செய்துவிட்டு அந்த உதவியை அவருக்கு சந்தர்ப்பம் வரும்பொழுது சொல்லி காட்டுவதும் குத்தி காண்பிப்பதும் அவருக்கு அதனால் சிரமத்தை ஏற்படுத்துவதும் நம்முடைய ஒரு சாரார்கள் இருக்கின்றார். அல்லாஹ்வை திருமறையில் இவர்களை பற்றி சொல்லும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, ஈமான் கொண்டவர்களே உங்களுடைய தான தர்மங்களை சொல்லி காண்பித்து அந்த மனிதருக்கு மனசை புண்படுத்தி சிரமத்தை ஏற்படுத்தி நீங்கள் உங்களுடைய தான தர்மங்களை நீங்கள் வீணாக்கிக் கொள்ளாதீர்கள், பாழாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டிடுகிறார். ஒரு நிலை எப்படி பார்த்தால் இஹ்சான் செய்யக்கூடிய விஷயம் செய்யக்கூடியவர்கள் செய்துவிட்டு அவர் செய்த அந்த உபகாரத்தை சொல்லி காண்பிக்கக்கூடிய அளவு ஆகிவிட்டது. என்னாலதான் உனக்கு முடிஞ்சது, நான் இல்லைன்னா என்ன ஆகும்? கணித்துக்குரிய கொஞ்சம் நாம் நினைக்க வேண்டும். இந்த மனிதன் மிக சிரமமான ஒரு நேரத்தில் நான் உதவி செய்தேன் என்றால் அல்லாஹ் எனக்கு இவனுடைய தேவை என் மூலமாக நிறைவேற்றினால் அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான் என்று நான் நன்றி செலுத்த வேண்டும், நான் சந்தோஷப்பட வேண்டும். என்னால ஒரு முஸ்லிமுடைய அல்லது ஒரு மனிதனுடைய தேவை பூர்த்தியாகப்பட்டது, அல்லாஹ் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றானே என்று நாம் நன்றி அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டும். இதுவே இரண்டாவது நிலையை பார்க்கும் பொழுது இது உபகாரம் யார் பெற்றார்களோ, யார் உபகாரம் பெற்றார்களோ அவர்களுடைய ஒரு பிடிவாதமோ அல்லது அவர்களுடைய இந்த ரியாக்ஷன் எப்படி என்றால், ஒருவர் உதவி செய்கிறார், ஒருவர் உபகாரம் செய்கிறார், அவருடைய விஷயத்தில் என்ன நீ இல்லைன்னா அல்லாஹ் வேற யாராவது வச்சியாவது அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான், எனக்கு உதவி செஞ்சிருப்பான். நீ உதவி செஞ்சாலும் உதவி ஆகும்னா அல்லாஹ் எத்தனை அடியார்கள் கொண்டு அல்லாஹ் எனக்கு உதவி செய்ய வைத்திருப்பான், நீ என்ன பெருசா செஞ்சுட்ட என்ற உபகாரம் யார் மீது செய்யப்பட்டதோ அவரும் என்ன இந்த நிலையில் இருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது யார் எங்க உபகாரம் செய்வார், யார் இஹ்சான் செய்வார்? இந்த சமுதாயத்துல இந்த ரெண்டு நிலையும் இருக்கு. ஒன்று செய்யக்கூடியவர் சொல்லி காண்பிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றது. இரண்டாவது அதை பெற்றுக்கொண்டு அதுல ஆணவத்தோ அல்லது அதுல பெருமை கொள்ளக்கூடிய விஷயம், நீ என்ன செஞ்சுட்ட, நீ இல்லைன்னா இன்னொருத்தரை கொண்டு வந்திருப்பான், அவன் மூலமாக என்னுடைய தேவை முழுமைப்படுத்திருக்கும் என்று மனிதன் சொல்லக்கூடிய நிலையில் அந்த மனிதன் சற்று யோசிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா என்னுடைய தேவையை இந்த நபர் மூலமாக நிறைவேற்றினானே, அல்ஹம்துலில்லாஹ் மற்றவர்களுக்கு முன்னால் நான் கையேந்தி நிற்கக்கூடிய அல்லாஹ் ஆக்கவில்லையே, யாசனம் செய்யக்கூடிய நிலையில் என்னை தள்ளவில்லையே, என் சகோதரனாக இருப்பதோ என்னை தெரிந்தவர்களாக இருக்கக்கூடிய அவருடன் மட்டும்தான் இந்த விஷயத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் தஆலா அவர் ஒருவர் மூலமாகவே என்னுடைய தேவையை போக்குறவன் முழுமை செய்தானே என்று அவருடைய அந்த உபகாரத்தை நாம நினைவு கொள்ள வேண்டும், மறந்துவிடக் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அல்லாஹ் அக்பர், யோசிச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் உபகாரம் செய்தவர்கள், அவர்களுடைய உபகாரத்துக்கு அவருடைய இஹ்சானுக்கு நிகராக யாரும் கிடையாது. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய நிலை பாருங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தன்னுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை அவர்களுக்கு முழுமையாக கொடுத்து விட்டார். இருப்பது அபூபக்கர் ரலியல்லாஹுவிடம். ஆனால் அதை பயன்பாட்டில் கொண்டு வரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கு கட்டளையிட்டார்களோ அபூபக்கரை இன்னாருக்கு இவ்வளவு கொடுங்கள் என்றால் அவர் உடனே எடுத்து கொடுக்கக்கூடியவர். தன்னுடைய முழு பொருளாதாரத்தையும் அவர் அர்ப்பணித்தார். முழு குடும்பமே, ஒட்டுமொத்த அவனுடைய குடும்பமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவிடைக்காக முழுமையாக தன்னை அர்ப்பணித்தார்கள். அப்படிப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹுடைய உபகாரம் பாருங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் ஒரு தருணத்தில் உமர் மற்றும் அபூபக்கர் ரலியல்லாஹு மத்தியில் கொஞ்சம் பேச்சுவார்த்தை ஏற்பட்டு கொஞ்சம் மனசங்கடம் ஏற்பட்டுவிட்டது. இந்த விஷயத்தை நான் முன்கூட்டியே தெரியப்படுத்தியிருக்கேன். அந்த மனசங்கடம் ஏற்பட்டு விட்டு கொஞ்சம் உமர் ரலியல்லாஹு அவர்கள் பேச மாட்டேன் என்ற ஒரு ரொம்ப கடுமையாக இருந்தார்கள். இவர் செய்தவர் அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டு மனிதன் என்ற அடிப்படையில அது ஏற்படுவது. ஆக வந்து உமரை மன்னித்து விடு, என்னுடைய தவறு நான் தான் அதிகமாக உங்கள் மீது அநியாயம் செஞ்சுட்டேன், நீங்க மன்னிச்சிருங்க. சும்மா பேச்சுவார்த்தை. அவர் கோவப்பட்டு இங்கிருந்து கிளம்பும்போது உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போகும்போது இல்ல, அவரு அங்க இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. உடனே விரைந்து போறாங்க. உமர் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி உட்கார்ந்து விஷயங்கள் எல்லாம் தெரியப்படுத்துறாங்க. அந்த நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு வராங்க. அவர்கள் வரக்கூடிய அந்த நிலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு புரிஞ்சிருச்சு. அவர்கள் செய்த அந்த சிறு தவறு உணர்ந்து கொண்டார்கள், மன்னிப்பை தேடி வருகின்றார்கள் என்று. ஆனால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மன்னிக்க மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள்? ஹல் அன்தும் தாரிகு லி சாஹிபி, ஹல் அன்தும் தாரிகு லி சாஹிபி,
எனக்காக என்னுடைய தோழனை நீங்கள் மன்னிக்க மாட்டீங்களா? இவர் எப்படிப்பட்டவர்? எனக்காக நீங்கள் அபூபக்கரை நீங்கள் மன்னிக்க மாட்டீர்களா? இவர் எப்படிப்பட்ட ஒரு உபகாரம் என் மீது செய்திருக்கின்றார்கள், நீங்கள் எல்லாம் நிராகரித்தீர்கள், இவர் என் மீது ஈமான் கொண்டார். நீங்கள் நிராகரிக்கக்கூடிய நேரத்தில் இவர் என் மீது ஈமான் கொண்டார், என் மீது அவர் என்னை உண்மைப்படுத்தினார். நான் எனக்கு தேவை என்று இருக்கும் பொழுது முழுமையாக அனைத்தையும் அவர் எனக்காக அர்ப்பணித்தார், எனக்காக அவர் மன்னிக்க மாட்டீங்களா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். பாருங்க அவருடைய உபகாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் உபகாரம் செய்தார்கள். ஆனால் நபி அபூபக்கர் அவர்கள் செய்த அந்த இஹ்சானை நினைவு கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தாங்க, அங்க அந்த விஷயத்தை நினைவுபடுத்துகின்றார்கள். எனக்காக இவங்களை நீங்க மன்னிக்க மாட்டீங்க. சரி, ஏதோ ஒரு மனிதன் அடிப்படையில் நடந்துருச்சுன்னா எனக்காக நீங்க இவரை மன்னிக்க மாட்டீங்களா என்று அங்கு நினைவு கொள்கின்றார் என்றால், இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, நமக்கு ஒரு உதவி செய்திருக்கின்றார் என்றால் எந்த ஒரு உதவியாக அந்த உதவியை நாம் மறந்து விடக் கூடாது. நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் எனக்கு உபகாரமோ எனக்கு உதவி செய்தார்களோ அதற்கு நிகராக இந்த உலகத்தில் அவர்களுக்கு நான் கொடுத்து விட்டேன். ஆனால் அபூபக்கரை தவிர, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய சுப்ஹானல்லாஹ் தன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டும் தன்னுடைய தோழமை கொண்டும் எனக்கு உதவி செய்தார், எனக்கு பாதுகாப்பு கொடுத்தார். இதற்கு முழுமையான பகரம் என்பது, இதற்கு முழுமையான கூலி அல்லாஹ் தான் கொடுப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்மாரை தெரியப்படுத்தினார்கள். ஆகவே நினைத்துக்கூடிய அல்லாஹ்வியார்களே, இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். எதுவரைக்கும் உபகாரம் செய்யக்கூடியவர் அந்த உபகாரத்தை அல்லாஹ்வுக்காக செய்தேன் என்று அதை மறந்து விடுகின்றாரோ, எதுவரை உபகாரம் பெற்றவர் அதை நினைவு கொண்டு அவர் இவரால் எனக்கு ஒரு நாள் எனக்கு உதவியாக இருந்தது என்று நினைவு அவர் கொண்டு அந்த உதவியை நினைவு கொள்கின்றாரோ, இப்படிப்பட்ட சமுதாயம் இருந்தது என்றால் கண்டிப்பாக இந்த சமுதாயத்தில் நாம் சிறந்தவர்களாக இருக்க முடியும். நம்முடைய தேவை, நம்முடைய இருப்பு, நாம் இந்த உலகத்தில் ஹயாத்தாக இருப்பது கைரும் பரக்கத்தாக இருக்கும். நம்மை மக்கள் தேடக்கூடிய நிலையில் ஆகும். இல்லை என்றால் நம்முடைய சூழ்நிலை கொடுத்துவிட்டு அதை சொல்லி காண்பிக்கக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுதோ, அல்லது ஒருவருடைய உதவி பெற்றுவிட்டு நீ என்ன செஞ்சிட்ட என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கும் பொழுது ஒரு கட்டத்துல யாரும் ஒருவர் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க மாட்டார். இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். நம்முடைய ஹயாத், நாம் இந்த உலகத்தில் வாழ்வது, நம்முடைய எக்ஸிஸ்டன்ஸ், இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன்னா என்னுடைய மொஹல்லாவில், என்னுடைய சொசைட்டில, என்னுடைய ஊர்ல இருக்க என்னால இந்த சொசைட்டிக்கு என்ன பிரயோஜனம், என்னால என்னுடைய மொஹல்லாவுக்கு என்ன பிரயோஜனம், என்ன உதவி நான் செய்யறேன், என்னால என் முஸ்லிம் சமுதாயத்திற்கு என்ன பிரயோஜனம் என்ற விஷயங்களை நினைவு கொண்டு இந்த 4 விஷயங்கள், ஒன்று மார்க்க விஷயத்தை கற்றுக் கொடுப்பதும், அந்த விஷயங்களை நினைவுபடுத்தக்கூடிய விஷயத்தை உதவிகரமாக இருக்க வேண்டும். அதே போல உலக விஷயத்தில் அவர்களுக்கு முடிந்த அளவுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மார்க்கத்துடைய சில சீர்கேடுகளை நாம் சீர்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த பாவங்களான விஷயங்களை தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல உலக ரீதியான அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிரமம், பிரச்சனை என்றால் அதற்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த 4 விஷயங்களை நாம் நினைவு கொள்ளும் பொழுது நாம அல்லாஹ் தஆலாவுடைய அருளை பெற்றவர்களாக இருப்போம். நாம் எங்கிருந்தாலும் மக்கள் நம்மை தேடக்கூடியவர். எங்கப்பா ஒரு பாய் எங்க அவர் இருந்தா இந்த மாதிரி எங்களுக்கு பிரச்சனை வந்திருக்காது, அவர் இருந்தால் இந்த மாதிரி மக்களுக்குடைய சிரமம் ஏற்பட்டிருக்காது என்ற அளவுக்கு நம்முடைய பண்புகளும் நம்முடைய ஒழுக்கங்களும் நம்முடைய நடைமுறையில் ஆக்கி கொண்டோம் என்றால் இந்த முஸ்லிம் இந்த பூமியில் வாழும் பொழுது அவன் மக்களுக்கு கயிறாகவும் பரக்கத்தாக தான் இருக்கும். அதனால்தான் கணித்துக்குரியவார்கள், எதுவரை ஒரு முஃமின், ஒரு அல்லாஹ்வை ஈமான் கொண்டவன் இந்த பூமியில் இருக்கின்றானோ அல்லாஹ் இந்த பூமியை அவன் நிர்வகிப்பான், அவன் இதை நடத்தும். எப்பொழுது ஒருவன் கூட இல்லையோ இந்த உலகத்தில் முழுமையாக அளித்து, அப்போ நாம இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்றால் மக்களுக்கு புரோஜனமான பலனுள்ளவர்களாக ஒரு அருளாக நாம் இருக்க வேண்டும். குறிப்பாக முதலில் நம்முடைய குடும்பம், நம்முடைய மஹல்லா, நம்முடைய சமுதாயம், இப்படி என்று நம்மால் முடிந்த அளவுக்கு நாம மக்களுக்கு உபகரணமாக இருப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். எத்தனையோ மக்கள் நாம் இழந்திருக்கிறோம். இப்ப கூட நாம் அவர்களை நினைவு கொள்கின்றோம். அந்த நபர் இருந்தார், இவ்வளவு அருமையான, அவர் இருக்கும் வரை மக்களுக்கு சிரமமே இல்லை. எத்தனையோ நல்லவர்கள் மறைமுகமாக உதவி செய்துவிட்டு அவர்களுக்கு யார் உதவி செய்தார்களே தெரியாத நிலையில் இருந்தாங்க. எதுவரை அவருடைய வஃபாத் ஆகவில்லை. மௌத்தான பிறகுதான் அந்த யார் உதவி பெற்றார் அவருக்கே தெரியும், ஓ இவர் தான் இவ்வளவு வருஷமா எனக்கு உதவி செய்து கொண்டிருந்தார். சலஃபு சாலிஹீன்ல அநேகமாக ஹசன் பஸ்ரி அல்லது
மற்ற ஒரு தாபியின் நினைக்கிறேன் ரஹிமஹுல்லாஹ், அவர் குடும்பத்தார்களுக்கு சில விதவை அல்லது சில ஏழை எளிய மக்களுக்கு அங்கு உதவி செய்யக்கூடியவராக இருந்தாங்க. மாதம் மாதந்தோறும் இதா அந்த ரேஷனையோ அல்லது அந்த மனித சம விஷயங்களை அவங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. யார் வந்து கொடுக்குறாங்களோ தெரியாது. அவங்களுடைய மௌத்துக்கு பிறகுதான் அந்த கொடுக்கக்கூடிய விஷயம் நிப்பாட்டப்படும் பொழுது அவங்களுக்கு உணர்வு வந்தது. இன்னார் மூலமா தான் இவ்வளவு வருடங்களாக எனக்கு இந்த நன்மையை நாம் பெற்றுக் கொண்டிருந்தோம் என்று. ஆக அல்லாஹ் தஆலா நமக்கு எந்த விஷயத்தை கொடுத்திருந்தாலும் அதை கொண்டு நான் எப்படி நான் ஒரு பயனுள்ளதாக நான் ஆக்கிக் கொள்ள முடியும் என்று நாம் முயற்சிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த முஸ்லிம் நாம் இங்கு இந்த பூமியில் இருப்பது இது ஒரு அருளாக ஆகும். இப்படிப்பட்ட ஒரு நற்பண்புகள் செய்யும் பொழுது மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய சகோதரர் அவர்களுக்கும் என்ன இந்த இஸ்லாத்தின் பக்கம் கவரக்கூடிய அவர்களுடைய உள்ளத்தையும் என்ன இதன் பக்கம் அவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஈமான் கொண்டதும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு சஹாபாக்களை பார்த்து மற்றவர்கள் ஈமான் கொண்டதெல்லாம் என்ன அவர்களுடைய நற்பண்புகளும் அவர்களுடைய நல்லொழுக்கத்தின் அடிப்படையில் தான் அதிகமாக இருந்தது. அது அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த விஷயத்தில் சிந்தித்து நம்மால் முடிந்த அளவுக்கு மார்க்க ரீதியாகவும் உலக ரீதியாகவும் நாம் மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, நம்மால் மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடியவர்களாக பலனுள்ளவர்களாக ஆக்குவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் இந்த தௌஃபீக்கை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். இணையத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, அல்லாஹ் தஆலாவுடைய இல்லத்தை நாம நம்முடைய தொடர்பு நாம் ஏற்படுத்திக் கொள்வதனால் அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கும். மஹல்லாவில் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறோம். பெரிய ஒரு முயற்சிக்கு பிறகு நம்முடைய இந்த மஹல்லால ஒரு பள்ளி அமைக்கப்பட்டது என்றால் நம்முடைய தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். ஏதோ 2 செஃப் 3 செஃப் இருந்துட்டு அது அதுக்காக இவ்வளவுக்கு மக்களிடமிருந்து நன்கொடையை பெற்று மக்களிடமிருந்து உதவியை பெற்று கட்டிடங்கள் கட்டப்படுகின்றதா? இப்படி நம்முடைய அலட்சியத்தனம் இருப்பதனால என்ன ஆகின்றது? 4 பேருக்கு இவ்வளவு பெரிய கட்டிடம் தேவையா? 4 பேர் அழைப்பதற்காக பாங்கெல்லாம் தேவையா? 4 பேருக்காக ஃபஜர்ல பாங்க கொடுத்து சிரமப்படுத்தும் எல்லாத்திற்கும் என்று என்ன செய்யறாங்க? சிலர் விஷக்கிருமிகளாக இருக்கக்கூடிய சமுதாயத்தில் என்ன செய்யறாங்க? மசூதிகள் மீது தாக்குதலோ அல்லது அதுல ஏதாவது ஒரு கேஸோ அல்லது அது ஏதாவது எப்படியாவது பிரச்சனைக்குள்ள ஆக்குவதற்காக முயற்சி செய்வதையே அது பெரிய ஒரு காரணம். நம்முடைய தொடர்பு இல்லாத நாம ஏதோ ஜும்மாவுக்கு வந்துட்டு நம்முடைய ஒரு அட்டெண்டன்ஸை கொடுத்துட்டு போற மாதிரியும் மற்ற நேரத்துல நாம எனக்கும் இந்த பள்ளிக்கும் எந்த ஒரு தொடர்பு இல்லாத ஒரு நிலையில் தான் நாம இருக்கிறோம். இன்னும் சொல்ல போன்றால் ஏதோ ஒரு மாற்றான் தைப்பிள்ளை போலதான் இந்த பள்ளிவாசலுடைய நம்முடைய சமுதாயத்துடைய நிலை இருக்கிறோம். ரொம்ப குறைவான உடையதான் தொடர்பு ஐவேளை தொழுகையுடைய மற்ற விஷயங்களை நடக்கும். ஆக நிச்சயக்குரிய அல்லாஹ் தஆலா நீங்க இருக்கக்கூடிய முஹல்லாவின் பள்ளிவாசலை உங்களுடைய வருகையும் உங்களுடைய அந்த பிரசன்ஸும் என்ன இந்த பள்ளிவாசலுடைய பாதுகாக்கக்கூடிய விஷயத்திலும் சரி, அதனுடைய ஒத்துழைப்பு செய்யக்கூடிய விஷயத்திலும் சரி, உங்களுடைய ஒரு உதவி செய்யக்கூடிய விஷயத்திலும் என்ன அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்திற்கும் அந்த இடம் பாதுகாக்கப்படும். இல்லை என்றால் என்ன ஆகும்? இப்படிதான் என்று சூழ்நிலைகள் நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டிருக்கின்றன. என்னை விட நீங்கள் அதிகமாக அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பள்ளிவாசலுள் நம்ம தொடர்பு கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது. இந்த நாள் எந்த நாள் என்று நமக்கு தெரியும். இப்பொழுதும் என்னென்ன நடந்து கொண்டிருக்கின்றது நமக்கு தெரியும். ஆகவே நித்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, நேரம் அல்லாஹ் பாதுகாக்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடாது. நம்முடைய பள்ளிவாசலை பாதுகாப்பதும் நம்முடைய பள்ளிவாசலை விஷயத்தில் நம்முடைய தொடர்பு வைத்துக் கொள்வது தான் நம்ம இந்த பள்ளிவாசலுடைய பாதுகாப்புல நாம் செய்யக்கூடிய ஒரு பங்களிப்பாக இருக்கின்றது. ஆக ஐவர் தொழுகையில நாம கலந்து கொண்டு மார்க்க உபதேசங்கள் நடத்தப்படும் பொழுது அந்த மாதிரி வகுப்புல கலந்து கொண்டு இந்த பள்ளிவாசலுக்காக என்னென்ன முடியுமோ என்னால் நாம் செய்யக்கூடிய விஷயத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக யார் இந்த பள்ளிவாசலுடைய தொடர் வைக்கின்றார்களோ அவர்களுக்கு ஈமானுடைய சான்றை அல்லாஹ் தஆலா திருமறையில் தெரியப்படுத்திருக்கின்றார். கடைசியாக சொல்லி நான் முடித்து விடுகின்றேன். ஒரு முஃமினுடைய தொடர்பு பள்ளிவாசலுடன் எப்படி என்றால் அப்துல் ரஹ்மான் அஸ்ஸஅதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்தின் அடிப்படையில் ஒரு மீன் தண்ணீரில் இருப்பது போல. மீன் தண்ணீரில் இருக்கும் வரை அவருக்கு நிம்மதி, அந்த மீனுக்கு மிக ஒரு சிறந்த ஒரு அது உணரக்கூடியதா மகிழ்ச்சியாக இருக்கும்.
அந்த மீனை தண்ணீரிலிருந்து எடுக்கும் பொழுது எவ்வளவு துடிக்குகின்றதோ அதே போலதான் ஒரு முஃமின் பள்ளிவாசலுக்கு வந்து விட்டான் என்றால் அவனுடைய இதயம் நிம்மதி அடையக்கூடிய நிலையில் இருக்கும். அவன் வெளியே செல்லும் பொழுது அவனுடைய நிலை இப்படிதான் இருக்கும். எப்பொழுது திரும்பவும் அந்த பள்ளிவாசலுக்கு நான் வருவேன் என்ற அந்த நிலை இருக்கும். அதே ஒரு முனாஃபிக் மற்றும் நயவஞ்சகனுடைய நிலை என்ன என்றால், அப்துல் ரஹ்மான் ஸஅதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்ன விஷயத்துல அவருடைய நிலை ஒரு நயவஞ்சகனுடைய தொடர்பு பள்ளிவாசலுடன் கூண்டில் அடைக்கப்பட்ட ஒரு பறவை போல. எப்பொழுது என்னை விடுதலை செய்வார்கள், எப்பொழுது நான் பறப்பேன் என்ற நிலையில் இருப்பதுதான் ஒரு நயவஞ்சகத்தினுடைய அடையாளம். ஆக என்னுடைய தொடர்பும் எங்களுடைய தொடர்பும் எந்த நிலையில் இருக்கின்றது? முதல் கட்டத்தில் இருக்கின்றதா அல்லது இரண்டாவது நிலையில் இருக்கின்றதா? அதை நாம் தான் முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் பள்ளியுடைய தொடர்பை நாம் ஆங்காங்கே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்படுத்திக் கொண்டு நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய பெண்களுக்கும் பள்ளியுடைய தொடர்பு மற்றும் முக்கியத்துவத்தை நினைவுபடுத்தி எந்த ஒரு தருணமாக இருக்கட்டும் பள்ளியுடையே நாம் தொடர்பு வைக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியவர்களாக. ஆமீன். வாக்குதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.